திருச்சிக்கு இன்று வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த 2023ஆம் வருடம் உங்களை எரிச்சல் ஊட்டும்படியோ உங்கள் மனது புண்படும்படியோ நான் நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். இதையெல்லாம் நாம் கடவுளிடம் தான் மன்றாட முடியும். அதனால் தான் உங்களை தேடி வந்துள்ளேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நடந்தோ நடக்காமலோ, என்னது விழுந்தோ விழுகாமலோ உங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதரா. நீங்க பாருங்க, வணக்கம் மோடிங்கிறது எவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்னா, இந்த கோ பேக் மோடின்னு என்ன போடுறாங்களோ அதை விட 250 டைமா நீங்க குறிச்சு வச்சு கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நீங்க பாருங்க, வணக்கம் மோடிங்கிறது எவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்னா, இந்த கோ பேக் மோடின்னு என்ன போடுறாங்களோ அதை விட 250 டைமா நீங்க குறிச்சு வச்சு பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்மட்டு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. பின்னர் திருச்சி விமான நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முனையத்தையும் திறந்து வைக்கிறார். இதற்காக விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம தம்பி இப்படி அடிக்கிறாங்க. உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வணக்கம். யாரா நீ? சம்பந்தம் இல்லாம வணக்கம் போடுற? சம்பந்தப்படுத்திக்கிறதுக்கு தாங்க வணக்கத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. சுவிட்டா ரிசீவ் பண்ணாம ஏன் விரைக்கிறீங்க முறைக்கிறீங்க? ஒய்யா ஏனது தமிழ் குடும்பமே, உன் வாயில வசம்ப வச்சு சும்மா அறியா. முதலில் உங்கள் அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார் அவன் என்ன சொல்ல வர்றான்னா, காவேரி நதிய காவேரி நதியாங்க வர்ற வழியில தமிழ்லாம் சொல்லி கொடுத்து கூட்டு வரக்கூடாது. அப்படி சொல்லி கொடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருமேங்கிற பயத்துல தான் சீக்கிரம் அந்த பயம் எனக்கு இருக்கு. I wish that the year 2024 is peaceful and prosperous for everyone. இங்க வரியா பீடு பட்ட பேர் சொல்லி கூப்பிடுற வேலை வச்சுக்கிறாத, ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடியா. இந்தியா தோத்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா மோடி, பிரதமர் மோடி. அவருக்கு அர்த்தாசம சனி நடக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த கடைசி எண்டு வரலையும் போயிட்டு அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடும். சந்திராயன் 2க்கு போனாரு, ஃபெயிலியர் வந்தது. சந்திராயன் 3க்கு போகல, அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஸ்டேடியத்தோட பேர் என்ன? மோடி ஸ்டேடியம். உலகம் ஃபுல்லா தான் பேர் தெரியுங்கிறதுக்காக மோடி ஸ்டேடியத்துல போய் ஃபைனல் வைக்கிறார். ஸ்டேடியம் வச்சது தப்பு, மோடி சார் போனது தப்பு, இன்னொன்னு அவருக்கு அர்த்தாசம் சனி வேற இருக்கு. இது மூணும் சேர்ந்து வேர்ல்டு கப் கையை விட்டு போட்டு நிறுத்தப்பா. எப்ப பார்த்தாலும் அவனை பீட பீடன்னு சொல்றீங்க. அவனை பார்த்தா பாவமா தெரியலையா? ஊருக்குள்ள எல்லா பேரும் இப்படிதான் பீட பீடங்கிறாங்க. நீங்க ஒருத்தர் தான் எனக்கு ஏத்துக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணும்யா. ஐயா தெரியாம சொல்றியா? ஐயா என்னங்க ஆச்சு? ஏன் நெஞ்சு பிடிக்கிறீங்க? ஐயா என்னாச்சு? சமயபுரம் மாரியம்மன் அவர்களுடைய இந்த வீட்டிற்கும் இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்ற புண்ணிய பூமியான ஆன்மீக பூமியான. ஏய், என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியெல்லாம் போய் சொல்லாதடா. பக்கத்துல தான் பைத்தியார் ஆஸ்பத்திரி இருக்கு. இதோ இரு, போன் பண்றேன். நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த நாட்டை உலக வல்லரசு ஆக்க 2047 இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் என்ற அந்த கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற. நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா. திருவள்ளுவர் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழனுடைய பெருமையை, தமிழனுடைய புகழை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுவதும் போற்றி ஐநா சபையில போற்றி நம்முடைய பிரதமர். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொரு முறையும்
பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. பார்க்கல போங்கற அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு. மோடி சொன்ன பொய்கள் 117 2019 சுதந்திர தினத்தில் பேசிய பிரதமர் மோடி நாட்டின் நவீன கட்டமைப்புக்காக 100 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என சொன்னார். என்கிட்டயும் சொன்னானுவலே. அடுத்து 2020 சுதந்திர தினத்தில் பேசிய மோடி தேசிய பைப்லைன் கட்டமைப்பு திட்டத்துக்கு 100 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றார். எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரர் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு 2021 சுதந்திர தினத்தில் கதி சக்தி திட்டத்தில் 100 லட்சம் கோடி ரூபாய் செலவில் தேசிய உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என சொன்னார் மோடி. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மோடி ஆற்றிய சுதந்திர தின உரைகள் ஒரே மாதிரியாக இருந்தன. 100 லட்சம் கோடி ரூபாயை வெவ்வேறு சுதந்திர தினங்களில் வெவ்வேறு திட்டங்களில் அறிவித்தார் மோடி. எங்கடா இந்த ஏரியால எங்க இருக்கா? அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். ஒரே ஆண்டுல தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தள்ளுற போட்டான். நானும் பொண்ணும்ல. கடந்த இந்த 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 10.70 அதாவது 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு 10,000 கோடி ரூபாய் திட்டத்தை கொடுக்க நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். சத்தியமா? ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாராம். என்னடா போ தேவையில்லாத சீனர போது. ஒன்றிய அரசுன்னு தான்டா சொல்ல முடியும். என்னைக்கு நீங்க திருந்துவீங்க? பாஜகவினரை பார்த்து கேட்கிறேன். இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சி தென்னகடை போடுவேன். கருதா இருக்கிறீங்க கருது. கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமா மக்கள் வாழ்வாதாரமும் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவிச்சு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பா நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். முடியாது. நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா தான் பார்த்து சொல்றேன். முடியாது. பயமே இல்லையா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. 356. ஐயோ என்ன நம்பர் சொல்லுங்க. அந்த நம்பர் மட்டும் சொல்லாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? 356ங்கிறது என்னோட சூட்கேஸோட லாக் நம்பர். நம்ம நாட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற அவருடைய உடைமைகளின் விலை என்னென்ன? ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோபிக் லென்ஸ் உள்ள கண்ணாடி 38 லட்சம். பீட்டர் பார்க்கர் பேனா 14 லட்சம். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்தி. ரெமி மார்டின் சிங்கிள் மோல்டு ஜாக்கெட் 26 லட்சம். அது பேர் தான் ஏழை தாய் மகன். இப்பதான் தெரியுது 4.5 வருஷத்துல ஒரு நாள் கூட போட்ட சட்டையை திரும்பி போடலையா? போட்ட சட்டையை திரும்பி போடவே இல்லையா? ஒருத்தவங்க பார்த்து எல்லாத்தையும் பார்த்து வாட்ச் பண்ணி சொல்லிவிட்டான். ஏழை தாயின் மகன் போட்ட சட்டையை போடவே. கொமோடோ டிராகன் Z வாட்ச் 6,70,000 ரூபாய். ஐயோ எனக்கு தலை சுத்தி வருது. நோபல் M600 கச்சை 22,70,000 ரூபாய். விரத வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே. அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணியப்பனா. HP பெவிலியன் கோர் i5 பேண்ட் 18 லட்சம். எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கிறதுக்கு வக்கில்ல. அரகுல அரிசி வாங்க காசு இல்லாம அத்து அல்லாடி நிக்கே. ஆட்டோக்காரருக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. பஃபர் ஃபிஷோட டாக்ஸினை யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஷூ 10 லட்சம். 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்டா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈய வாங்கி செலவழிச்சிட்டா. டேய் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? நம்ம மோடிஜி யூஸ் பண்ற போன் ஆப்பிள் ஐபோன் M12. தினமும் 3 வேளை காளான் மட்டுமே சாப்பிடுற நம்ம மோடிஜி ஒரு வேளைக்கு மட்டுமே உண்ணப்படுற காளானோட விலை 4 லட்சம். அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ ஆஹா கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. ஆமா ஏன் என்னை பார்த்து திரும்பிக்கிட்ட? என்னை பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? ஆமாண்டா உன்ன மாதிரி வெத்து வெட்டுக்கான சீட் எடுக்க மாட்டேன்டா. வெத்து டாவா? ஆமாண்டா புண்ணாக்கு. புண்ணாக்கா? வாய மூடுறா பொறம்போக்கு. போது நிப்பாட்டு. எனக்கு கோபம் வந்துச்சு. ஆசிட்ட வாங்கி மேல ஊத்தி கொண்டு விட உடனே. எப்படி ஊத்துவே? உன்னாலதான் பாட்டில் மூடிய கூட தக்க முடியாது.
உனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா, அப்படியா. படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.